ஊறுகாய் சாப்பிட எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் ஊறுகாய் போட்டு சில நாட்கள்லேயே மேலெல்லாம் வெள்ளை வெள்ளையாக அது பூத்துன்னு வந்துடும், புஞ்சக்காளான் பூத்துண்டு. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஊறுகாயை கண்ணாடி பாட்டில்களில் வைக்கிறது ரொம்ப நல்லது. கண்ணாடி பாட்டில் ஈரமில்லாத நல்லா தொடச்சிட்டு ஒரு கரண்டி நல்லெண்ணெயை அந்த தொடச்ச பாட்டிலில் குத்தி ஊறுகாயை போட்டு, ஊறுகாயை அந்த கண்ணாடி பாட்டில் முக்காலுக்கு போட்டு, மீதி முக்கால்லேருந்து ஒரு கால் பாகம் இருக்குது இல்லையா, அந்த பாகத்துக்கு மறுபடியும் 2 கரண்டி நல்லெண்ணெயை குத்தி அந்த ஊறுகாய் பாட்டில் நல்லா இறுக்கி மூடி வைக்கணும். ஊறுகாய் பாட்டிலேருந்து ஊறுகாய் எடுத்து போட்டுக்கச்ச நம்ம சாப்பாடு எடுத்த கரண்டிலையோ குழம்பு எடுத்த கரண்டிலையோ ஊறுகாய் எடுத்து நம்ம போட்டக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் ஊறுகாய் கெட்டு போயிடும். இந்த ஊறுகாய் பாட்டில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தரம் நல்லா வெயில் அடிக்கும் பொழுது கொஞ்ச நாள் இந்த வெயிலில் ஒரு அரை மணி நேரம் வச்சு ஒரு கலரி ஈரம் இல்லாத கரண்டியால் ஒரு கலரி ஸ்பூனால் கலரி அதை மூடி மறுபடியும் எடுத்து வச்சிடணும். இப்படி பண்ணாக்கா அந்த ஊறுகாய் பல நாட்களுக்கும் கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பாடுபட்டு ஊறுகாய் போட்டோம், ஊறுகாய் கெட்டு போச்சே அப்படின்னு கவலையும் நமக்கு இருக்காது. சாப்பிடவும் ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பூஞ்சக்காளான் பிடிச்சிக்காது.